அர்த்தம் அது. அதுல 18வது சரணத்தில் சொல்றார், ஒரு கோபி சொல்றார், கிருஷ்ணா கார்த்தால நீ மாடை ஓட்டிக்கிண்டு நீ மேய்க்கிறதுக்கு போகும்போது உன்னுடைய பின் அழகை பார்க்குறேன். சாயந்தரம் மாட்டை ஓட்டின்னு வர தலையெல்லாம் கலைஞ்சு மேலே புழுதியா போய் அதுவும் ஒரு அழகாக தான் இருக்கு. அங்கேருந்து வர நான் உன்னை பார்த்துட்டே இருக்கேன். நீ கிட்டக்க வர 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 இந்த கண்ணி எமைக்கிறது பார்த்தியா, அந்த நிமிஷம் கூட உன்னை பார்க்காம இருக்க. இந்த கண்ணு அமைக்கிற எதுக்குடா படைச்சான் இந்த பிரம்மா? ஒரு ஜட்டன்பா. இந்த கண்ணை படைச்சான். கண்ணை எமைக்கணும்னு ஏயா படைச்சான்? ஏன்னா அந்த எமைக்கிற நேரம் உன்னை பார்க்க முடியலையே. அப்படிங்கிற மாதிரி கோபிகா கீதத்தில் இவர் என்ன சொல்ற, நாராயண கிருஷ்ணா நிமிஷார்த்தமபி தவ தர்சன விதுரா நிந்தியாதி. இந்த தேகம் என்னத்துக்கு? இத தாசரும் சொல்றார். உன்னை பார்க்காம ஒரு அரை செகண்ட் கூட அந்த மாதிரி எண்ணம் நமக்கு வரணுமே. இப்போதைக்கு வராது. நமக்கு 1000 புடுங்கள். இதில் கிருஷ்ணனையே நினச்சின்னு உட்காந்துன்னா காரியம் பார்க்க வேணாம். ராத்திரி போய் சப்பாத்தி பண்ணணும், குருமா பண்ணணும், எவ்வளோ காரியம் இருக்குது. இதையே பண்ணிட்டு இருக்க முடியுமா? அவளுக்கு முடிஞ்சது. அப்படி வந்தாதான் முடியும். अन्यापि युवती काचित् अन्यापि युवती இன்னொத்தி சொன்னாலாம். अन्यापि युवती काचित् अन्याद्रिजा गिरारु संबोधयं सह न्यायं आगसादनो பூயோ பூயோன்னா ரிப்பீட்டட்லின்னு அர்த்தம். திருப்பி திருப்பி ஒன்று கேட்குறேன். பூயோ பூயோ யாச்சே ஜலினா, பூயோ பூயோ யாச்சே ஜலினா, பூயோ பூயோ யாச்சே ஜலினா, பூயோ பூயோ யாச்சே ஜலினா, பூமன் त्वयि मे दास्यं देहि, பூமன் त्वयि मे दास्यं देहि, निमिषार्धमपि तव दर्शन विदुरा, निमिषार्धमपि तव दर्शन विदुरा, निमिषार्धमपि तव दर्शन निमिषार्धमपि तव दर्शन विदुरा, निन्द्याहि तनुरेश, तामरसे क्षण तव पादकमले, तामरसे क्षण तव पादकमले, तनुतां तनुतां मम तनोरतुला, भूयो भूयो याचे जलिना, भूमन् त्वयि मे दास्यं देहि, वरयामि गोपाल वल्लभ
வல்லப மதுனா வரயாமி கோபால வல்லப மதுனா வரயாமி கோபால வல்லப மதுனா வரயாமி கோபால வல்லப மதுனா அகில குரு வரயாதம் அகில குரு சரசகிரா கோப யுவதி கதிதோ சரசகிரா கோப யுவதி கதிதம் குரு கிருபயா நாராயண தீர்த்த பணி குரு இதி குரு நாராயண தீர்த்த பூயோ பூயோ யாச்சேஞ்சலினா பூமன் त्वयि मे दास्यं देहि भूमो भूयो याचेञ्जलिना भूमन् त्वयि मे दास्यं देहि அடுத்தது 7வது தரங்கம். 7வது தரங்கத்தில் கிருஷ்ணன் he comes down to the level. யூ ஆர் ரெடி ஆயிட்டா, நம்ம இனிமேல் ஆத்ம தத்துவத்தை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சாந்தோக்கிய உபனிஷத்துங்கிறது சாமவேதத்தை சேர்ந்தது. சாந்தோக்கிய உபனிஷத்தோட எசன்ஸ் அதை ஒரு 20 ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார் அவள். அதில் தாத்பரியம் எல்லாம் ஓம் தான், ஓம் தான், ஓம் தான், சர்வமும் ஓம் தான். இதை அவளுக்கு சொல்லி கொடுக்குறார். சாந்தோக்கிய உபனிஷத்தை சொல்லி கொடுத்த உடனே அவ நல்லா நல்லா தெளிஞ்சு போறா. அப்பதே பிரே உத்யாதிதத்வ வர மாதவ மாமவ தேவா கிருஷ்ண யாதவ कृष्ण यदुकुल कृष्ण माधव मामव देव कृष्ण यादव कृष्ण यदुकुल कृष्ण माधव मामव देव सार्वभौम साधु जनाधार सार्वभौम माधव मामव देवा माधव मामव देवा माधव मामव देवा यादव कृष्ण यदुकुल कृष्ण माधव मामव देवा सुंदर कृष्ण इंदिरया सह सुंदर कृष्ण பத கமல पुरंदरादिवन्द्य पद कमला नंदनंदन योगी वर्य दूरंदर நாராயண தீர்த்தமதி नारायण तीर्थ माधव मामव देवा कृष्ण यादव कृष्ण यदुकुल कृष्ण माधव मामव देवा
கிருஷ்ணா அடுத்தது ராசக்கிரீடை ஆரம்பிக்கிறார். இந்த ராசக்கிரீடை ஆரம்பிக்கும் போது அதுக்கு ஒரு பெரிய அழகான ஒரு சூர்ணிகை ஒன்று எழுதியிருக்கார். பெரிய சூர்ணிகை அது. தேவர்கள் இவா ராசக்கிரீடைக்கு தேவர்கள் மத்தளத்தோட ரெடியா இருந்தாங்க. மத்தளம் ஜால்ரா எல்லாத்தோட ரெடியா. இவ ஆடுறதுக்கு அவாஜ் ஆரம்பம். அப்படி இந்த ராசக்கிரீடைய 7 பாட்டுல எழுதுறாங்க. 7 கீதமும் ஒன்னொன்னு ஒவ்வொரு ராகம் ஒவ்வொரு தாளம். ஒவ்வொரு ராகம் ஒவ்வொரு தாளம் ஜதி அது. இந்த ராசக்கிரீடையை பார்க்கறதுக்கு தான் கோவிந்தமிக பாகேஸ்வரியில் நீங்கள் தேவர்கள்லாம் வந்து பார்க்குறா. இந்த ராசக்கிரீடை முடியாது. இந்த கோபிகள் கம்ப்ளீட்டாக மாறியாச்சு. கிருஷ்ணன் தான் நமக்கு, வேற யாரு? எப்படி குழந்தையா இருந்த கிருஷ்ணனை அனுபவிச்ச கோபிகளை கம்ப்ளீட்டாக மாற்றி கடைசியில் கிருஷ்ணன் தான் எனக்கு. நடுப்புற உதவி கேட்குறா, கிருஷ்ண யவகாதம் வல்லவாங்கனா மா கரைய, ஏ பொண்களே உங்களை தர்மத்தை விடலாமா? உங்கள் ஆத்துக்காரரை பார்க்க வேண்டாமா? குழந்தைகளை பார்க்க வேண்டாமா? மாடு கறக்க வேண்டாமா? உங்களுக்கு எவ்வளவு காரியம் இருக்குது, இதை வந்துட்டு என்னோட பின்னாடி சுத்துறேங்கிறே, இது தர்மமாங்கிறான். அப்போ அதுக்கு என்ன சொல்கிறா, கிருஷ்ணா நீ என்ன கோணையாக பேசுகிற, நீ பேசுறது சரியில்லை. இந்த 3 உலகத்துக்கும் கணவன் நீ தான். ஒன்று, பெண்கள் கஷ்டப்பட்டா காப்பாற்றுவேன்னு வேற நீ பிரதிஜை எடுத்துட்டு, நாங்கள்லாம் உன்னை விட்டுட்டு இருக்கோம்னு எவ்வளோ கஷ்டப்படுறோம். இது நியாயமா? அவரை டெஸ்ட் பண்ணுறா. இது ரெடி ஆகிட்டாளா இவாளை சொல்லி கொடுக்கறதுக்கு? இவாளுக்கு அஜ்ஞானத்தை கொஞ்சம் 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 கொஞ்சமாக விலக்கி தன்னுடைய சொந்த ஸ்வரூபத்தை காட்டி அவளை தன்னோட அழைச்சிக்கணும். அதுக்கு இந்த ராசக்கிரீடை. இந்த ராசக்கிரீடை 1,20,000 கோபிகைகள்னு ஒரு புராணத்தில் இருக்கு. அத்தனை கிருஷ்ணன் வந்து ஒத்தொத்தருடைய டான்ஸர். இந்த டான்ஸ் என்னன்னா லாஸ்யம். டான்ஸில் 2, ஆம்பளான்னா அது தாண்டவம், பொம்நாட்டியான்னா அது லாஸ்யம். கிருஷ்ணனுக்கு 2 தெரியும். ஆலோக்கையே ஸ்ரீ பாலகிருஷ்ணன் என்ன பார்க்கணும்? ஆனந்த தாண்டவ சுந்தர கிருஷ்ணம் சகியாலோ. தாண்டவ கிருஷ்ணனை பாருன்னா ஒரு இடத்துல, இந்த இடத்துல லாஸ்யம் நெளிஞ்சு கிழிஞ்சு பொம்நாட்டி மாதிரி அவளுக்கு சரியாக ஆடுறா. 7 பாட்டு, 7 ஒன்று ஒவ்வொரு ராகம் ஒரு தாளம். அது முடிஞ்ச உடனே தே கெட் கம்ப்ளீட்லி கிளியர். கிருஷ்ணன் தான் நமக்கு. இது கொஞ்ச நாள் ஆச்ச உடனே இவாளை ஒரு ஸ்டேஜுக்கு கொண்ட உடனே ஹி டிஸப்பியர்ஸ், மறைஞ்சு போறார் கிருஷ்ணன். கிருஷ்ணனை தேடிண்டு போறான். அப்படி தேடிண்டு போகும்போது ஒரு இடத்துல ராதை உட்காந்துருக்கா, ஒரு கல் மேலே கன்னத்தில் கையை வச்சுன்னு. ஏன்னா அவளுக்கு கிருஷ்ணனை காணுமேன்னு தேடின்னு உட்காந்துருக்கா. அவளை போய் இவ கேட்குறா, எல்லா கோபி, ஏண்டி கிருஷ்ணன் இந்த பக்கம் பார்த்தியான்னு. கதைய கதைய மாதவம் கேராதே, கதைய கதைய மாதவம் கேராதே, கதைய கதைய மாதவம் கேராதே, கதைய சகி கதைய ஸ்ரீ மதுசூதன மஜயம், கதைய ஸ்ரீ மதுசூதன மஜயம், விதினவரித வீரம் அவரிகி விதினாவரி
கதய கதய மாதவம். அவளை கேட்கிறான். அவன் என்ன சொல்றா? அவ ஒரு பதில், கிருஷ்ணனா அவ ஒரு ஆளே இல்லடி. இந்த இந்த வெளிச்சம் வருது அவரால், ஸ்வராட், பரமஸ்வராட், செல்ஃப் இல்யூமினேட்டிங், கோடி சூரியனுக்கு சமமானவர், 1000 மன்மதனுக்கு சமமானவன். இப்படின்னு ராதா வாழ்க்கை இப்படிலாம் கிருஷ்ணன் டி அப்படின்னு சொல்லி, கிருஷ்ணன்கிறது ஒரு ஆள் இல்லை, ஒரு மனுஷன் இல்லை, அவர் ஒரு அனுபவம். அப்படிங்கிற ராதை தன்னுடைய அனுபவத்தை சொல்லி சொல்றான். அதான் இதே ராதை கீத கோவிந்தத்தில் பேயா அறையா நிந்ததி சந்தனம் இந்து கிரணம் அப்படின்னு, சந்தனத்தை வெறுக்கிறா, சந்திரனுடைய ஒளி பிடிக்கல, அப்படி தபஸ் இருக்கா கிருஷ்ணன். அதே ராதை கடைசியில் இப்போ என்ன சொல்றா, கிருஷ்ணன்லாம் அந்த மாதிரி இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 கோபி கிருஷ்ணன் எங்க பார்க்கலாம். நந்த நந்தன கோபால நந்த நந்தன கோபால நவனித சோரா கோபால நந்த நந்தன கோபால நவனித சோர கோபால கந்தர்ப சதகோடி சுந்தர சுககர கந்தர்ப சதகோடி சுந்தர மந்தகாசசி கோபால மந்தகாசி கோபால பிருந்தாவன கோவிந்த யமுனானந்த பிருந்தாவன கோவிந்த ஆனந்த கல்ரானன கோபாலய சுந்தரசி கோபால மந்த நந்தன கோபால ஜய நவநீத சோரா கோபால. இப்படி கோபாலை தேடி கந்தர்ப்ப சதகோடி சுந்தர சுககரர், 100 கோடி மன்மதனுக்கு சமமான அழகுடைய கிருஷ்ணா எங்க இருக்கேன் நீ? இப்படி கேட்டு 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 இன்னொத்தி இது கம்ப்ளீட்டா 3 உபனிஷத்தை சேர்த்தாப்புல ஒரு பாட்டை வச்சு திணிச்சார் சிந்து பைரவி. தேவதேவம் கேட்டிதம் மிருகயாமுபயம், தேவதேவனான கிருஷ்ணன் குவாயிட்டி எங்கு இருக்கிறான் என்று நம்ம தேடுவோம். குவா குவா குவானா எங்கேன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். அதனால சொல்லுவா, குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணுறது, குவா குவான்னு கத்துறதான். ஏன்னா பயத்தில் இருக்கும்போது சுவாமியோடு இருந்தது, அது வெளியில் வந்தோடனே சுவாமியை காணும், குவா குவா குவா, எங்கே எங்கே சாமி எங்கே, அப்படி ஒரு இன்டர்பிரேஷன். அப்புறம் மலையை தூக்கினது மந்திர, அதுக்கு நாராயண தீர்த்தர். மந்தர மலையை தூக்கி வாழை காப்பாத்தினது. இருடாடே அரே லக்ஷ்மீபதே கருடவாகதா சேஷசாயின் வைகுண்டவாச வசுதா